இது வரைக்கும் நாங்கள் பண்ண கவசங்கள்லேயே இதுதான் பெஸ்ட்டு. என்னதான் பலதரப்பட்ட அலங்காரங்கள் கோயில் உள்ள மூலவருக்கு நம்ம செஞ்சாலுமே ஒரு கவசம் கொடுக்குற அளவுக்கான அழகு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அலங்காரமே வந்து கொடுக்காது. அந்த அளவுக்கு கவசமானது அவ்வளவு அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூலவரை அழகை எடுத்து கொடுக்கும். அப்படி நம்ம ராஜாமணிங் மூலமா இப்போ ரீசெண்டாக புதுச்சேரி மாவட்டம் முதலியார்பேட்டையில் அமர்ந்துள்ள ஸ்ரீ செல்வ விஜய கணபதி ஆலயத்தில் உள்ள முருகர் சிலைக்கு நம்ம செஞ்ச கவசத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கஸ்டமர் கேட்டுக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலைக்கு இந்த கவசமானது ரொம்ப ஈஸியாக மாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அழகாக இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து குறியா இருந்தாங்க. அந்த சிலையின் உயரம் பார்த்தீங்கன்னா 2 அடி வரும், அந்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 அடி வரும். நம்ம ராஜாமணியம் டீம் போயிட்டு கோயிலை வந்து ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சதுன்னா, ரொம்பவே குறுகலான இடத்துல, அதாவது குறுகலான இடத்துல தான் அந்த சிலையை வந்து வைத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொன்ன மாதிரி கவசத்தை வந்து ரொம்ப நேர்த்தியாக மாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் பொருத்திட்டு அவங்க வந்து அதை டைப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைப் மீன்ஸ் இப்போ கவசம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாகங்கள்லாம் வந்து மாட்டும் போது பின்பக்கமாக தான் நம்ம வந்து அதை டைட் பண்ணுவோம். ஒரு மெலிசான கம்பியை வச்சு நம்ம டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் பொருந்துறதுக்காக. அந்த மாதிரி இந்த கவசத்தை மாட்டும் போது ரொம்ப சரியாக இருக்கணும். நேரமின்மை ரொம்ப நேரம் எடுத்தும் பண்ணக்கூடாதுன்றது வந்து ரொம்ப தெளிவாக இருந்தோம். இரண்டாவது பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலையோட உயரமும் அகலமும் கம்மியா இருக்கிறதுனால அந்த நகாசு வேலைப்பாடுகள் அற்புதமா வந்து இருக்கணும்னா ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அது கொண்டு வர முடியும். ஏன்னா உயரம் பெருக பெருக நம்மளால வந்து நகாசு வேலைப்பாடுகள் அற்புதமா செஞ்சிடலாம். ஆனா உயரம் கம்மியா இருக்கிற சிலைக்கு செய்யறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வேலைப்பாடுகளே இருக்கு, அது அவ்வளவு ஈஸியா வந்துடாது. ஆனா நம்ம ராஜான்மீயத்துல அதையுமே நம்ம அற்புதமா செஞ்சு முடிச்சோம். கஸ்டமர் கேட்டுக்கிட்ட மாதிரி ஈஸியா மாட்டி எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னா ஒரே கவசத்துல இதை வந்து கொண்டு வந்துட முடியாது. அதாவது ஒரே சிங்கிள் பீஸ் கவசமா எடுத்து அப்படியே சிலையின் மீது மாட்டி எடுக்கிற மாதிரி பண்ணோம்னா நம்மளால வந்து பண்ண முடியாது. ஏன்னா அந்த இருக்கிற இடமும் அதோட உயரமும் வந்து ஒரு முக்கியமான காரணம். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, முருகருக்கு ஒரு தனி கவசம், மயிலுக்கு தனி கவசம்னு பிரிச்சுக்கிட்டோம். ஏன்னா வந்து மயிலும் முருகரும் சேர்ந்த மாதிரி தான் அந்த சிலை வந்து இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதனால நாங்க இதுக்கேத்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். மயிலின் முன்பகுதி தனியாகவும் மயிலின் பின்பகுதி தனியாகவும் முருகருக்கு தனியாகவும் முக்கியமா அவரோட கை மட்டும் தனியாகவும் மொத்தமா 4 பாகங்களா பிரிச்சுதான் நம்ம வந்து கவச வேலைப்பாடுகள் வந்து தொடங்கணும். முதல்ல மயில்ல இருந்து போயிடலாம். இப்ப மயில்ல பாத்தீங்கன்னா 2 பகுதிகளா நம்ம வந்து பிரிச்சுட்டோம். மயிலின் முன்பகுதி பாத்தீங்கன்னா நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு அழகா வந்து நம்ம செஞ்சிருக்கோம்ட்டு. சின்ன சிலைன்றதுனால நகாச வேலைப்பாடுகள்லயே வந்து அழகா கூட்டுற விஷயங்கள்லயும் எந்த இடத்துலயுமே நம்ம வந்து குறைகளே வந்து வைக்கல. மயிலின் கண்கள், அதோட தோகைகள், இவை அனைத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அற்புதமா செஞ்சிருக்கோம். முக்கியமா ஒரு பாதங்கள், இந்த சிலை உயரம் கம்மின்றதுனால கிட்ட வந்து பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து அவ்வளவு அற்புதமான நுணுக்கமான வேலைப்பாடுகள்ன்றது தெரியும். ஏன்னா எவ்வளவுக்கு நுணுக்கமான வேலைப்பாடுகள் அந்த கவசத்துல அதிகமா இருக்கும், அவ்வளவுக்கு அவ்வளவு பிரகாசமாகவும் அழகாகவும் வந்து இருக்கும். இந்த விஷயத்துல நம்ம ராஜான்மியம் இந்த கவசம் இல்ல எந்த கவசமே வந்து நம்ம வந்து அதை விட்டு கொடுக்கறது கிடையாது. சோ நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நுணுக்கமான வேலைப்பாடுகள் நம்ம செஞ்சிருக்கோம்ட்டு. ஈவன் மயில் மட்டும் இல்லாம அந்த கவசோட கீழ்ப்பகுதி, அதாவது பேஸ் பகுதியிலுமே பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து நம்ம வந்து கவசத்தோட வேலைப்பாடுகள் வந்து செஞ்சு கொடுத்துருவோம் வித் கோல்ட் கோட்டிங் பினிஷோட. அடுத்து மயிலின் தோகை பகுதி, அதாவது பின் பகுதி, இதுதான் வந்து நம்மளோட மொத்த கவசத்திலேயே அழகா தெரியுற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மயில் தோகை தான். அவ்வளவு அழகா அவ்வளவு சிமெட்ரிக்கா வந்து நம்ம அந்த டிசைனை வந்து நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். பார்ப்பதற்கு அவ்வளவு சூப்பரா அவ்வளவு அழகா வந்து நம்ம வந்து பக்தர்களுக்கு வந்து அந்த கவசமானது வந்து தெரியறதுக்கு இந்த மயில் தொகையும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா வந்து டிசைன் வந்து அவ்வளவு அற்புதமா வந்து அதுல உட்கார்ந்து இருந்தது. சின்ன சிலை சின்ன மயில் தொகை அப்படின்றதுனால நாங்க அதை வந்து விடலை. ஏன்னா வந்து அந்த ஸ்பேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மயில் தொகை வந்து நம்ம ஜென்ரலா பாக்குற மயில் மாதிரி இல்ல, ரொம்ப ஒரு கம்மியான அளவு தான் வந்து அவங்க சிலையிலேயே வந்து அதை செதுக்கி இருந்தாங்க. ஆனா அதுக்குமே நகாசு வேலைப்பாடுகள் அவ்வளவு அற்புதமா வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம். அடுத்து முக்கியமான முருகருக்கு மாட்டப்படுற கவசம். முருகருக்கு மாட்டப்படுற கவசம் பாத்தீங்கன்னா அவரோட கை ஒரு பகுதி தனியாகவும் அவரோட மொத்த உருவம் தனியாகவும் நம்ம வந்து செதுக்கி கொடுத்திருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா எப்படி மயிலுக்கு வந்து நம்ம வந்து நகாசு வேலைகள் அற்புதமா செஞ்சோமோ அதே மாதிரிதான் முருகருக்கும். முருகருக்கு அவர் அணிந்திருக்கிற நகையில பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா வந்து நுணுக்கமான வேலைப்பாடுகள் வந்து செஞ்சு கொடுத்திருக்கோம். ஏன்னா கண்ணை கவரும் வகையில வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து இருக்கணும்ன்றதுக்காக சூப்பர்பா அவரோட கையாகட்டும் அவரோட காலாகட்டும் அவர் அணிந்திருக்கிற உடையாகட்டும் இவை அனைத்துக்குமே வந்து நகாசு வேலைப்பாடுகள் ரொம்ப நுணுக்கமா வந்து செய்யப்பட்டிருந்தது. நீங்க எங்க இருந்து பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு கண்கவரும் முறையில வந்து அற்புதமா வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருந்தோம், சிமெட்ரிக்கா செஞ்சு கொடுத்துருந்தோம். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் நிறைய கவசங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள் அதே மாதிரி 2 பக்கமும் சரியா சமமா இருக்க வேண்டிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த சமநிலையை வந்து கொண்டு வரதுல வந்து தவற விட்டுருவாங்க. நம்ம ராஜான்மியம் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து விடுறதே கிடையாது. ரொம்ப அற்புதமா அந்த டிசைன்ஸை வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா அவரோட கைப்பகுதி, இப்போ ஒரு சில பகுதிகள் பாத்தீங்கன்னா எப்படி நகாசு மூலமா ஒரு அழகை வந்து கூட்டுறதோ அதே மாதிரி ஒரு சில பகுதிகளில் பாத்தீங்கன்னா அந்த பாலிஷ் மூலமா வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் மூலமா வந்து அழகை வந்து கூட்ட முடியும். அப்படி ஒரு பகுதி தான்
பாத்தீங்கன்னா முருகனோட கைப்பகுதி. ஏன்னா வந்து அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ்லாம் உங்களுக்கு மொத்த அட்ராக்ஷனுமே வந்து வரும் அந்த கவசத்துல. சோ அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையா வந்து செஞ்சு பாலிஷ்மே வந்து பக்கவா நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் கிரீடம். கிரீடம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகள் கிரீடத்திலயுமே வந்து இருக்கு. ஏன் நான் இதை ரொம்ப அழுத்தி சொல்றேன்னா, மத்த பாகங்கள்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் சின்ன சிலையா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அதோட பகுதிகளில் அது கொஞ்சம் பெரிய உருவத்துல ரொம்ப ஈஸியா வந்து நம்ம டிசைன்ஸ் பண்ற மாதிரி தான் வந்து இடம் இருக்கு. ஆனா கிரீடம் அப்படி கிடையாது. ரொம்பவே சின்ன ஒரு பொருள் தான் அது. உயரமா ரொம்ப கம்மியான உயரம் தான். ஆனா அதுலயுமே பாத்தீங்கன்னா நுணுக்கமான வேலைப்பாடுகள் முழுமையா 360 டிகிரிலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம ரொம்ப சிமெட்ரிக்கல் டிசைன்ஸ், அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த சமநிலை பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். மொத்த கிரீடத்துக்கும் அழகா கூட்டுற மாதிரி அதோட சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் மார்பிள் வந்து நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிருப்போம். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த கவசமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நம்ம சிறப்பா வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம இது வரைக்கும் செஞ்சு கொடுத்த கவசங்கள்லயே அவ்வளவு அற்புதமான நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்கிற கவசம் இதுதான்றதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி கவசங்கள் உங்க கோயில் மூலவருக்கும் நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டா, இல்ல உங்க ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு நீங்க வந்து நன்கொடையா அழைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ராஜாண்மை ஊழியர்கள் வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கம் வந்து கொடுப்பாங்க. இல்ல நீங்க வந்து நேர்ல வந்து பார்த்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஷோரூமோட லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கேன். நம்ம ஷோரூம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், ஒசூர் மற்றும் வேலூர் 3 இடங்களிலுமே வந்து இருக்கு. இந்த அனைத்து லொகேஷன்ஸ்க்கான கூகுள் மேப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பிளஸ் கான்டாக்ட் டீடைல்ஸும் அதுலயே கொடுத்திருக்கோம். நீங்க அங்க வந்து கூட விவரங்களை தெரிஞ்சுட்டு வந்து நீங்க ஆர்டர் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம ராஜாரண்யத்துல பிராஸ், காப்பர், அது மட்டும் இல்லாம காப்பர் வித் கோல்டு கோட்டிங். இப்ப இந்த கவசமே பாத்தீங்கன்னா வந்து கோல்டு கோட்டட் கவசம் தான். இதே மாதிரி கோல்டு கோட்டிங்ல பண்ணி தரும். அது மட்டும் இல்லாம சில்வர் கோட்டிங்லயும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்திருக்கோம். பியூர் சில்வர்லயுமே நம்ம வந்து செஞ்சு கொடுத்திருக்கோம். சோ இந்த மாதிரி பல வகைகள்ல கவசங்களும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்திருக்கோம். நீங்களும் வந்து இதெல்லாம் செய்யணும், உங்க கோயில இருக்க வந்து நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கான்டாக்ட் பண்ணி பலன் அறிவீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.